வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நாட்டினுடைய ஜிடிபி குறித்து என்எஸ்ஓ தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் தொடக்கத்தில்? இல்லை, வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறதா அந்த புள்ளி விவரம் சொல்லுது. 6.4% சொல்கிறாங்க. 4 ஆண்டுகளில் மிகவும் குறைவான வளர்ச்சிங்கிறாங்க. ஸோ எல்லா துறைகளும் சரிஞ்சிருக்குது, விவசாயம் தவிர. விவசாயம் கூட ரொம்ப அதிகமாக உயரலை, குறைந்த அளவுக்கு தான் உயர்ந்திருக்குது. அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்க, அரசோட செலவு, டிஃபென்ஸு, இது கொஞ்சோண்டு இது உயர்ந்திருக்குது. இது தவிர தொழில்துறை, பணித்துறை எல்லாமே சரிஞ்சிருக்குது. இந்த 6.4 கூட மதிப்பீடு தான். அதாவது முதல் அரையாண்டில் 6% இருந்திருக்குது. அடுத்த அரையாண்டுக்கு இன்னும் டேட்டா வரல. 2வது காலாண்டு தான் 5.4% இருந்தது. இவங்க மீதி இருக்கிற அரையாண்டுக்கு பட்ஜெட்டுக்காக இதை பண்ணுறாங்க. 6.7% எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அது கடைசி காலாண்டு 5.4 இருக்கும்போது நீங்கள் ரிமைனிங் இருக்கிற மீதி 2 காலாண்டுக்கு 6.7 எப்படி இருக்குங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அதை உயர்வாக தான் மதிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த 6.4 உயர்வான மதிப்பீடு. இதை ரிவைஸ் பண்ணுவாங்க, ஒரு 4 தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ இது குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான கன்சர்ன் என்னென்னா, நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவோம். அதாவது ரியல் ஜிடிபிங்கிறது விலைவாசி உயர்வோட பாதிப்பை எடுத்துட்டு பார்க்கறது ரியல் ஜிடிபி. இது ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா விலைவாசி உயர்வையும் அதில் சேர்த்தா பட்ஜெட்டில் அது 10.5% மதிப்பீடு செஞ்சுருந்தாங்க சென்ட்ரல் பட்ஜெட்டில். ஆமாம், அது 9.7% தான் இருக்குது. அதை இப்போ அதிலிருந்து இந்த 6.4 கழிச்சிட்டா 3.3 தான் விலைவாசி உயர்வுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ தவறான. ஏன்னா இப்போ கடந்த 4-5 வருடமாக விலைவாசி அந்த ஆர்பிஐயோட அதிகபட்ச உச்சக்கட்ட 6% ஒட்டியே இருக்குது. அதில் முக்கியமாக உணவுப் பொருள்களோட விலை டபுள் டிஜிட்டில் உயர்ந்துருக்குது. ஆமாம், அபரிதமாக தான் உயர்ந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 3.3% தான் விலைவாசி உயர்ந்திருக்குங்கிற மாதிரி இதில் காட்டுறாங்க. அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்யான மதிப்பீடு தான். எங்கே சிக்கல் தொடங்குது? இப்போ கொரோனாவுக்கு முன்பு இருந்த காலகட்டங்களையும் பொருளாதார மந்தநிலை பார்த்தோம். கொரோனா வந்ததுக்கப்புறம் அதுவும் காரணம், கொரோனாவும் ஒரு காரணம்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. மீண்டும் ஒரு மந்தநிலை தொடர்ந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? இல்லை, கோவிடுக்கு முன்னாடியே இது பொருளாதார வளர்ச்சி சரியாக ஆரம்பிச்சுங்க. கோவிடுக்கு முன்னாடி உள்ள கடைசி காலாண்டில் 3.2% என்னமோ அந்த காலாண்டு வளர்ச்சி இருந்தது. கோவிட் வந்த பிறகு கிட்டத்தட்ட 27% என்னமோ, நம்ம லாக்டவுன் பண்ணதுனால, கோவிட்னால கிடையாது, அரசு அதை மூடினதுனால 27% கிட்டத்தட்ட விழுந்தது. விழுந்து அடுத்த இதில் ஆண்டில் அது 9.2, அதை பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதில் பாதாளத்தில் விழுந்துருச்சு. விழுந்துட்டு மேலே வரும்போது அந்த ரேட் அதிகமாக தெரியும். நார்மலாக இப்படி போயிட்டுருக்கு, கீழே விழுந்துட்டு மேலே வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் 9.2. பட் உண்மையான வளர்ச்சி கோவிடுக்கு முன்னாடியே குறைஞ்சிட்டதுனால திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருது. ஸோ அது 8, இப்போ 6.4 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வர காலாண்டுகளில் அது வர ஆண்டுகளில் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொஜெக்ஷன் பெருசாக பண்ணுறாங்களா? ப்ரொஜெக்ஷன் அப்போர்டாக ரிவைஸ் பண்ணி காட்டுறாங்க. ஒரு தடவை இல்லை, பல தடவை பண்ணியிருக்காங்க. கோவிடுக்கு முன்னாடியே இந்த கணக்கீடு முறையை பல முறை மாற்றி அமைச்சிருக்காங்க, உயர்வாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்பயும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. இருந்த போதும் அது கீழே சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான பொருளாதார மாற்றங்கள் செய்யறாங்க? அது கை கொடுக்குதா இல்லையா? இல்லை, இப்போ இந்த சரிவுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தோட 4 துறை சொல்லுவோம். நுகர்வு மிக முக்கியமான துறை நுகர்வு துறை. கிட்டத்தட்ட 60% மேலே ஜிடிபி சார்ந்திருக்கிறது நீங்கள் நான் எல்லாம் செய்யக்கூடிய நுகர்வு செலவு. அது குறைஞ்சிருக்குது. மக்கள் நுகர்வுக்காக செய்யக்கூடிய செலவு மிக மிக குறைஞ்சிருக்கு. வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கு. ஆமாம், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை. அதற்கு காரணம் வேலை இல்லாதனால அவங்களுக்கு வருமானம் கிடையாது. ஆனால் வேலைவாய்ப்பு 36% அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு கடந்த வாரம் மத்திய அமைச்சர் இல்லை, அதான் புள்ளி விவரங்கள்லாம் நம்ப முடியலைங்க. அதான் இவங்க கொடுக்குற புள்ளி விவரம் எதுவுமே நம்ப முடியல. இப்போ முதலீடு குறைஞ்சிருக்குன்னு சிஎம்ஐ ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அவங்க பல ஆண்டுகளாக ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள டேட்டா. அது பல ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்காங்க.
அவங்கள வந்து இவங்க அணுகி வந்து நீங்கள் கொடுக்குற டேட்டா சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேட்டா இவங்களுக்கு சார்பாக இல்லை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து அப்படி இருக்கும்போது ஒரு தனியார் ஏஜென்சி கொடுக்குற டேட்டாவை வந்து இவங்க நெருக்குதல் கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க டேட்டாவை வந்து எப்படி இது பண்ணுவாங்க. அதனால் வந்து முதலீடு தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்துருக்கு. நுகர்வுக்கு அடுத்தது முதலீடு. ஆமாம், நுகர்வு குறையுது, அது வந்து வேலை இல்லாதனால. அடுத்தது வந்து முதலீடு குறைஞ்சிட்டு வந்து தனியார் முதலீடு வரல. இப்போ தனியார் முதலீடை ஊக்குவிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து அந்த வரி சலுகை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி பல. ஆனால் நிறுவனங்கள் வந்து இப்போ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு பிஎஸ்சி என்எஸ்சி சென்செக்ஸில் உள்ள கம்பெனிஸ்லாம் ஒரு 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 20% மேலே இருக்குது. ஸோ கம்பெனிஸ் லாபம் நல்லா இருக்குது, இருந்தபோதும் அவங்க முதலீடு செய்யலை. ஏன் அவங்க முதலீடு செய்யலைன்னா வந்து அவங்கள்ட்ட எக்ஸஸ் கெப்பாசிட்டி ஏற்கனவே இருக்குது. 1/4 பங்கு 75% தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்கள்ட்ட உள்ள உற்பத்தி கெப்பாசிட்டியை. 25% பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா அவங்க பொருள்கள் விற்கல. பொருள்கள் விற்றா தான் வந்து அவங்க முழுமையாக அதை பயன்படுத்துவாங்க. அது வந்து உயர்ந்து அது முழுமையானால் தான் புதிய முதலீடுகள் வரும். ஸோ புதிய முதலீடுகள் ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் வரி சலுகை கொடுத்தோம்னாங்க, அது நடக்கவே இல்லை. காரணம் வந்து வேலை இல்லை, வருமானம் இல்லை, இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேஜ் ரேட் உயரலை. பல வருஷமாக வந்து அதை ரிவைஸ் பண்ணவே இல்லை. மினிமம் உயரலை. ஆமாம், மினிமம் வேஜை ரிவைஸ் பண்ணல. மற்ற ஐடி கம்பெனிலாம் வந்து ஆட்களை குறைக்கிறாங்க, அவங்க வேஜ் ரேட்டை குறைக்கிறாங்க, இது மாதிரி பல இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக மக்கள்கிட்ட வந்து வருமானம் இல்லாதனால நுகர்வு இல்லை. நுகர்வு இல்லைங்கும்போது அவங்க முதலீடு செய்ய போகிறதில்ல. மூன்றாவது வந்து ஏற்றுமதி. ஏற்றுமதியும் கடுமையாக குறைஞ்சிருக்குது. இப்போ ஏற்றுமதி குறைஞ்சதுனால தான் வந்து நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது. நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்கோங்கிறாங்களா? இல்லை, கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் வந்து ஏற்றுமதி வந்து குறைஞ்சிருக்குது. ஏன்னா ரூபாயின் மதிப்பு வந்து சரிஞ்சிட்டு வருது ஒரு பக்கம். வரலாற்று இல்லாத அளவுக்கு. ஆமாம், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வந்து ரூபாயின் அது வந்து பொருளாதாரத்தில் உள்ள ஒரு வீக்னஸை தான் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி இல்லாதனால தான் அதை காட்டுது. இன்னொன்று, ஏற்றுமதி மட்டும் குறையலை, இறக்குமதியும் குறைஞ்சிருக்குது. இறக்குமதி குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா பெட்ரோல்கிட்டலாம் குறையலை. அது 87% 85% நம்ம வெளிநாட்டில் தான் இறக்குமதி பண்ணுறோம். அந்த உள்ளீட்டு பொருள்கள் இருக்குல்ல, உற்பத்திக்கு தேவையான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அது குறையுதுன்னா 2% என்னமோ இறக்குமதி குறைஞ்சிருக்கு. அப்போனா வந்து உற்பத்தியே வந்து இங்கே குறையுது. ஸோ இப்போ இதில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க செக்டார் மேனுஃபேக்சரிங். உற்பத்தி வந்து மேக் இன் இண்டியா இது மாதிரி நிறையா ஸ்லோகன்லாம் வச்சாங்க, இருந்த போதும் அது வந்து பலன் கொடுக்கல. இன்னொரு ட்ரெண்ட் என்ன தெரியுது அப்படின்னா, விவசாயத்தை நோக்கி மக்கள் போயிட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி அடையும் போது வந்து விவசாயத்துறையிலேருந்து உற்பத்தி துறைக்கும், உற்பத்தி துறையிலேருந்து பணித்துறைக்கும் வந்து மூவ் ஆவாங்க. அப்படி தான் இந்தியாவில் வந்து 70 வருஷமாக இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் அது ரிவர்ஸ் ஆகுது. மேனுஃபேக்சரிங் குறைஞ்சதுனால மக்கள் வந்து வேலை இல்லாதனால விவசாயத்துக்கு போகிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பில் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன காட்டுது, கிராமத்துலேயும் நகரத்துலேயும் வந்து மக்களுக்கு வந்து வருமானம் இல்லை, வேலை இல்லை, அதனால் வந்து அவங்க டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க. ஸோ அதன் விளைவு பொருளாதாரத்தில் தெரியுது. இந்த 4 துறை தான் வந்து நீங்கள் குறிப்பிட்றீங்க. ரொம்ப ஒரு மந்த நிலையாக இருக்குது, சிக்கல்களாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அக்ரிகல்ச்சரில் வந்து 1.3 3.3 அப்படின்னு குறிப்பிட்றாங்களே. அதாங்க, அது ஏற்கனவே வந்து டிஸ்ட்ரெஸில் இருந்தது. ஓகே, அதுலேருந்து கொஞ்சோண்டு ரிவைவ் ஆயிடுது. பட் அது நல்லா மீண்டு இருந்ததுன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மக்கள் ஏன் போய் அதிகமாக மதிப்பீடு செய்யணும்? அடுத்தது தொழில்துறையிலிருந்து மக்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக விவசாயத்துக்கு போகிறாங்க. இது நடக்காது, இது ரிவர்ஸு. பேக்வேர்டாக நம்ம போகிறோன்னு அர்த்தம். விவசாயத்திலேருந்து தொழில்துறைக்கு தான் நிறையா வரணும், சர்வீஸுக்கு வரணும். அப்படி இல்லாமல் ரிவர்ஸ் நடக்குது. திரும்ப விவசாயத்தை நோக்கி போகிறாங்கன்னா நம்ம பின்னோக்கி போகிறதா தான் அது அர்த்தம். விவசாயம் முக்கியம் தான், இருந்தாலும் அடுத்த தொழில்களில் ஆமாம், அதில் உற்பத்தி திறன் குறைவு. மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்து உற்பத்தி திறன் அதிகம், சர்வீசஸில் இன்னும் அதிகம். ஸோ எங்கே உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது, சம்பளம் எங்கே அதிகமாக இருக்கோ அதை நோக்கி தான் வந்து போவாங்க. அதுதான் நடந்திருக்கு இந்தியாவில். இப்போ அது வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. அது வந்து நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி தொடர்ந்து குன்றி இருக்கிறது தான் சுட்டி காட்டுது. ஓகே, இப்போ இந்த என்எஸ்ஓட தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்பிஐ, எஸ்பிஐ வங்கியிலும் வந்து இத்தகைய தரவுகளை வந்து வெளியிடுறாங்க. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க? இல்லை, அவங்க எல்லாமே வந்து ஓவராக தான் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து இப்போ அத்தனை பேரும் வந்து எஸ்டிமேட் பண்ணது அத்தனையுமே வந்து இந்த 6.4 இல்லை.
7% இதை ஒட்டி தான் அவங்கெல்லாம் மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்து 10.5 நாமினல் ஜிடிபி சொல்லியிருக்குது. இப்போ இதன் விளைவு 9.7 தான் இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி தவறாக வந்து ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணி ஆக்சுவல் உண்மையால் குறையும் போது மற்ற பாதிப்புகள் ஏற்படும். இப்போ என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து இவங்க குறியிட்டிருக்கிறது வந்து அதை விட அதிகமாகும். ஏன்னா நீங்கள் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டிவைடட் பை ஜிடிபி நாமினல் ஜிடிபிங்கும் போது அது வந்து குறையுதுன்னா 10.5ன்னு வச்சு கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ அந்த டார்கெட்டை இவங்க அச்சீவ் பண்ண முடியுமா? இல்லைன்னா முதலீட்டை குறைக்கணும். இப்போ அரசு முதலீட்டு ஏற்கனவே குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் வந்து ஒன்றிய அரசு தனியார் முதலீடு இல்லை, ஏற்றுமதி இல்லை, மக்கள் நுகர்வு இல்லை அப்படிங்கிறப்போ அரசு முதலீடு செய்யணும். அரசு வந்து மக்களோட கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், வரிச்சலுகைகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து மற்ற திட்டங்களில் செலவு பண்ணணும். பட் வந்து இங்கே முதலீட்டு செலவு குறைஞ்சிருக்குது. ஒன்றிய அரசுக்கு மட்டும் இல்லை, மாநில அரசுக்கும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா மாநில அரசுக்கு சேர வேண்டிய வரி வருவாயெல்லாம் இவங்க ரொம்ப குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சிக்கல். ஜிஎஸ்டிக்கு மாறினதுனால அவங்களுடைய வருவாய் குறைஞ்சிருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் கடனில் இருக்காங்க. ஸோ அவங்க முதலீட்டு செலவு குறையுது. முதலீட்டுக்கு சில உதவியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு கண்டிஷன்லாம் போட்டாங்க. அந்த கண்டிஷன்லாம் வந்து மாநில அரசுகள் சரி ஒத்துக்கலை அப்படிங்கிற போது அவங்க முதலீடும் நடக்கலை. அதனால் இப்போ அந்த கண்டிஷன்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ இப்போ ஒன்றிய ஒட்டுமொத்த முதலீட்டு செலவு, அரசு முதலீட்டு செலவும் இந்த நேரத்தில் குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே, இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் இதை மீண்டு வர்றதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும்? இல்லைங்க, முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து அவங்களுடைய முதலீட்டை அதிகப்படுத்தணும். ஒன்று, அவங்களுடைய முதலீட்டை அதிகப்படுத்துறதோட மாநிலங்களுக்கு போதுமான நிதி ஆதாரங்களை கொடுக்கணும். அவங்க முதலீடு அதிகமாக செய்வாங்க. ரெண்டாவது, சாதாரண மக்களுக்கு வந்து ஜிஎஸ்டியை குறைக்கணும், வரிச்சலுகை கொடுக்கணும், இன்கம் டேக்ஸில் வந்து கொடுக்கணும். ஆமாம், இதெல்லாம் கொடுக்கணும், டேரிஃப் எல்லாம் குறைக்கணும். அப்போ தான் வந்து இறக்குமதி வந்து எளிமையாக பண்ண முடியும், செலவு குறைவாக பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வருமானம் இருக்கும். அது இல்லாமல் அவர்கள் வேலைவாய்ப்புக்கான முதலீட்டு செலவுகள் பண்ணணும். இப்போ வந்து நிறையா ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா வெல்த் டேக்ஸுங்கிறாங்க. வெல்த் டேக்ஸ். ஆமாம், வெல்த் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா வெல்த்தும் வந்து மேலே உள்ள ஒரு 1%, 5% இருக்கும்போது ஸோ அவங்க மேலே வந்து ஒரு சின்ன ஒரு 1%, 2% போடணும்னு சொல்லி தாமஸ் பிக்கெட்டி நிறைய பேர் வந்து இன்றைக்கி டிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் இங்கே ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்தாங்க. அதை செய்யலாமே. நீங்கள் ஏன் சாதாரண மக்கள் பெட்ரோல் மேலேயும் ஜிஎஸ்டி மேலேயும் வந்து வருமான வரி மேலேயும் வந்து அதிகமாக்கி நேரடி வரி வருவாயை வந்து குறைச்சிட்டு மறைமுக வரி வருவாய், அதாவது சாதாரண மக்கள் மேலே வந்து முன்னாடி வந்து அப்படி இல்லை. நம்மள்கிட்ட ஒட்டுமொத்த வரி வருவாயில் நேரடி வரி வருவாய் தான் அதிகமாக இருந்தது, மறைமுக வரி குறைவாக இருக்கும். ஏன்னா அது வந்து மக்களை பாதிக்குங்கிறதுனால. இல்லை மற்ற நாடுகளையும் வெல்த் டேக்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களா? இல்லை வச்சுருக்காங்க, ஒரு சில இதில் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு இங்கேயே இருந்தது எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2% போட்டாவே அதிகமாக சொத்து. இப்போ கார்பரேட் இதுங்க அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குல்ல, பங்குச்சந்தை, நம்ம ஜிடிபியை விட அது வந்து அதிகமாக இருக்குது. 145% என்னமோ அதுக்கு ஜிடிபியை விட. ஸோ 450 லட்சம் கோடியோ என்னமோ இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அதில் ஒரு 2% வந்து வெல்த் டேக்ஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? அதை செஞ்சால் பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு. ஓகே, ரொம்ப சுருக்கமாக சார், ட்ரில்லியன் எக்கானமிங்கிறாங்க, ஆனால் இத்தகைய சிக்கலை சந்திக்கிறோம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இப்போ நம்ம இது வந்து 3.67 ட்ரில்லியன் தான் இப்போ இன்னைக்கு. நீங்கள் சொல்கிறது 10 ட்ரில்லியனுக்கு போகணுன்னா, அந்த விக்ஷித் பாரதெல்லாம் போகணுன்னா நீங்கள் 8% வளர்ச்சி அடையணும். தொடர்ந்து 20-25 வருஷத்துக்கு, அது 47 வரைக்கும் 8% வளர்ச்சி அடைஞ்சாதான். இது கடைசி காலாண்டு 5.4 தான். இப்போ நீங்கள் சொல்லியிருக்க இந்த 6.4 கூட வந்து இருக்கிற அரை ஆண்டுக்கு வந்து 6.7ன்னு கணக்கிட்டதுனால, உயர்வாக மதிப்பிட்டதுனால, ஸோ இது வந்து 6% கீழே தான் இனிமேல் வளர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அடைய முடியாது. மக்களுக்கு வந்து நுகர்வு திறனையும் அதிகப்படுத்தாமல், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம, உங்கள் வரிச்சலுகை, மக்கள் மீது உள்ள வரிச்சலுகையை குறைக்காமல் நீங்கள் இதை அடைய முடியாது. ஓகே, குறிப்பிட்ட ஜிடிபி குறித்து பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. மத்திய பட்ஜெட்டுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.